ரிலீஸுக்கு கிட்டத்தட்ட இன்னும் 24 நாட்கள் தான் இருக்கு. ஆடியோ லான்ச் நெருங்கிட்டோம். ஆனா ஒரு அப்டேட் கூட வர மாட்டேங்குது. வாங்க என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த செகண்ட் சிங்கிள் வந்து இந்த வீக் ரிலீஸ் ஆனாதாங்க அதோட வைபே சும்மா ஸ்ட்ராங்கா இருக்கும். அண்ட் டீசர் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு யாரோ ரூமர்ஸ் பரப்பிட்டு இருக்காங்க. டீசருக்குலாம் வாய்ப்பே இல்ல ராஜா. நியூ இயருக்கு ட்ரெய்லர் தான் மாசா ரிலீஸ் ஆகுது. ஜனநாயகனோட தியேட்ரிக்கல் ரைட்ஸ் அப்டேட் விட்டுருந்தாங்க. ஆனா அது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அப்புறம் சேட்டலைட் வந்து சீ தமிழ் தான் அப்படின்றது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா சீ தமிழ் வந்து இந்த ஆடியோ லான்ச்சா லைவா போடுவாங்களா இல்ல மறாவது நாள் சண்டே அன்னைக்கு டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதற்கான பதில் வந்து ப்ரொடக்ஷன் சைடு அறிவிப்பாங்க. சோ வெயிட் பண்ணுவோம். அடுத்து இந்த ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் அவர்கள் வராரு அப்படின்னா 50% பேர் நம்புறாங்க. அதே நேரத்துல அஜித் அவர்கள் வர சான்ஸே இல்ல அப்படின்னு இன்னும் 50% பேர் சொல்லிட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூட் மீ. அப்புறம் தனுஷ் வராரு அப்படின்னு ஒரு பக்கம் பரபரப்பான பேச்சு, சூர்யா சிம்பு வராங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் விறுவிறுப்பான பேச்சு. பட் இவங்க வராங்க அவங்க வராங்க அப்படின்னு நம்ம இப்ப எதிர்பார்ப்போட இருக்க வேணாம். ஏன்னா நாட்கள் தான் நெருங்கிடுச்சுல. சோ வெயிட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவோம். டிசம்பர் 27 ஆடியோ லான்ச், நியூ இயருக்கு ட்ரெய்லர், ஜனவரி 9 ஜனநாயகன் ரிலீஸ். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதை தவிர்த்து ஜனநாயகனோட செகண்ட் சிங்கிள் எப்ப ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ஹெச் வினோத் அவர்களுக்கே தெரியாதுங்க. சோ பக்தர்கள் எல்லாருமே அமைதி காக்கவும் ஜனநாயகன் நாட்டை காக்க ஜனநாயகன் வருகிறார். ஜனநாயகன்